விடுமா. ஐயோ ஐயோ. கௌரி, இப்ப நீ மகான் சொன்னியே, இது ஒன்றும் பழைய ஞாபகத்தில் சொன்னதில்லை. மகா உன் ஆள் மனசுல பதிஞ்சிருக்கா. அவன் மேல இருக்க பிரியம்தான் உன்னை அறியாம மகா மகான்னு கூப்பிட வைக்குது. மகா கிட்ட உன் கோவத்தை காட்ட முடியல, அதனால உன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. ஆனா உன் மனசு பூராவும் மகாதான் நிறைஞ்சிருக்கா. மகா மட்டும் என்ன, பணத்தோடு தான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனவ அதையெல்லாம் மறந்துட்டு உன்னை பார்க்க அவளும் வீட்டுக்கு வந்தால. எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? மகா எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கே தெரியும். எப்படியாவது பணத்தை மீட்டணும்னு மகாவும் செல்வமும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். மகா இல்லாம வீடு வீடாவே இல்லை. உன் புள்ள முகத்தை பாத்தியா? மகா இல்லாம அவனும் என்னவோ போல இருக்கான். கௌரி, நாம போய் மகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? ஆமாமா, அன்னைக்கு நான் கூட அன்னிக்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். அதை நினைச்சா எனக்கே சங்கடமா இருக்குமா. நீங்க சரின்னு சொல்லுங்கம்மா, அண்ணிய போய் கூட்டிட்டு வந்துடலாம். பாட்டி, நான் கூட அத்தையை ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. அத்தை இருந்திருந்தா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ப்ளீஸ் பாட்டி, அத்தையை வர சொல்லுங்க பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் பாட்டி அத்தையை. ப்ளீஸ் பாட்டி, நீங்க சொன்னாதான் அத்தை வருவாங்க பாட்டி. சரின்னு சொல்லுங்க பாட்டி. போதும். என்ன எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? என்ன ஆளாளுக்கு மகா புராணம் பாட ஆரம்பிச்சிட்டீங்க? நம்ம குடும்பம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறீங்களா? கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நாளை கடத்திக்கிட்டு இருக்கோம். 1ஆம் தேதி நெருங்கிட்டு இருக்கு. அப்பதான் 1008 பிரச்சனை தலை விரிச்சு ஆடும். அப்ப உன் அண்ணனும் அண்ணியும் கைய பிசைஞ்சிட்டு வந்து நிப்பாங்க. உங்க 3 பேர் படிப்போம் கோவிந்தா தான். இந்த லட்சணத்துல மொஹாவை கூட்டிட்டு வரணுமா? மொஹாவை ஏன் அவளை கூட்டிட்டு வந்து மிச்சம் இருக்கிற வீட்டையும் வாரி சுருட்டிட்டு போறதுக்கா? அவ திரும்ப 50 லட்சத்தை கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அம்மா மட்டும் இல்ல, அவளை எல்லாருமே மறந்தாகணும். அப்பதான் இந்த வீட்டுக்கே ஒரு விடிவு காலம் பிறக்கும். நீங்க என்ன சொல்ல வருவீங்கன்னு எனக்கு தெரியும். செல்வம் உசுர அவ காப்பாத்துனா அதானே? அதையே சொல்லி 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 செல்வ வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க.
அந்த மகாவை கூட்டிட்டு வந்தா அவளையும் உட்கார வச்சு நாம தான் சோறு போடணும். வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வாங்க. மகா என்ன அவ குடும்பத்தை கூட்டிட்டு வந்து வீட்ல உட்கார வச்சு சோறு போடுவோம். ஓகேவா? என்ன முழிக்கிறீங்க? முடியாதுல்ல முடியாதுல்ல? முதல்ல உங்க பேத்திக்கு உங்களால ஒரு பொம்மை வாங்கி தர முடியுமா? சொல்லுங்க. மா, நீ இப்படியே இரு. கொஞ்சம் சிரிச்சனா கூட போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் அவளே ஜம்பமா வந்து உட்காந்துப்பா. அவ இங்க வராம இருந்தாதான் அந்த 50 லட்சம் ரூபாயை மீட்டு கொண்டு வரணுங்கிற வேகம் வரும். உண்மையிலேயே அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு திரும்ப வரணும்னா நீங்க யாரும் மகா மகான்னு அவ புராணத்தை பாடாம இருங்க, போதுமா? சாப்பிடணும்டி, இனிமேதான் சாப்பிடணும். அப்பா இந்தாங்க. குழம்பு வாசனை செம்மையா இருக்கு. எனக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் உனக்கு வேணா பார்சல் எடுத்துட்டு வரட்டுமா? எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. எந்நேரமும் போனும் கையுமா தான் இருப்பியா? வீட்ல ஒரு வேலை பாக்குறது இல்ல. படிக்கிற புள்ள அப்படித்தாமா இருக்கும். வீட்டு வேலை பார்க்கத்தான் ஆள் இருக்குல்ல. கேட்டுக்கோ. உள்ளே ஒன்னு சொல்லிட கூடாதே. குட் மார்னிங் சார். அட வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க உட்காருங்க. டாக்டருக்கு காஃபி கொடுமா? இல்ல சார், நான் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்ல சார். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? அம்மாடி, அப்பா டாக்டர் காஃபி குடிக்க மாட்டாரா? நீ தான் அருமையா ஜூஸ் போடுவல்ல, ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வா. சரிப்பா. டாக்டர், ஜூஸ் ஆகுது சாப்பிடுங்க. மா, நான் என்னைக்குமா ஜூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்பா ஏமா என்ன கோர்த்து விடுறாரு? அவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? ஆமா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, கிச்சன் பக்கமே வர மாட்டேங்கிறான்னு சொன்னேன். இப்போ உங்க அப்பா சொன்னா செஞ்சுதானே ஆகணும். போய் ஜூஸ போடு.